பார்க்க போகிறது நவம்பர் 17 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ 10ஆம் தேதி வரை ஆல்ரெடி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். 11லேருந்து 16 வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆல்ரெடி பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன், டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் அது போதுமா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ கொஞ்சம் டைம் இல்லாதனால தான் கொடுக்க முடியல. அண்டு இல்லை வீடியோ வேணும்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ 17 18க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது புதிய கற்கால கருவிகள். ஸோ புதிய கற்கால கருவிகள் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா சென்னானூர் அகழாய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் கூட அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு 8 புதிய பிளேசஸில் வந்து புதுசாக அகழாய்வு அப்படிங்கிறது நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு பிளேஸ் தான் இந்த சென்னானூர். ஸோ சென்னானூர் எங்கே இருக்குது அப்படின்னா கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய பிளேஸ் தான். ஸோ இது எந்த அகழாய்வு எந்த மாவட்டத்தில் நடக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்னானூர் போக கீழ்நமண்டி அப்படிங்கிறது திருவண்ணாமலையில் இருக்கும். ஸோ கொங்கல் நகரம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ அதை நிறைய பார்த்துருப்போம். அண்ட் வெம்பக்கோட்டை பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகரில் இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் சில அகழாய்வுகள் நடக்கக்கூடிய இடங்கள். அடுத்தது G20 உச்சி மாநாடு 2023. ஸோ செப்டம்பர் 2023 பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தலைமை தாங்கியிருக்கும். ஸோ இது வந்து இதில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்க ஒன்றியம் வந்து இணைக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த ஆப்பிரிக்க ஒன்றியம் அப்படிங்கிறதுல 55 நாடுகள் இருக்கும். ஸோ இந்த 55 நாடுகள் இணைந்த ஆப்பிரிக்க ஒன்றியத்தை இந்த G20 மாநாடு 2023 நடந்ததில் இந்த G20 அப்படிங்கிற அமைப்போடு இணைச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எங்கே நடந்த மாநாட்டில் இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டால் தெரியணும். இப்போ 2024 G20 உச்சி மாநாடு எங்கே நடைபெற இருக்குன்னா பிரேசில் ரியோ டி ஜெனிரோ இருக்கு இல்லையா? ஸோ அங்கே தான் வந்து நடைபெற இருக்குது. அடுத்தது நேபாள இராணுவ ஜெனரல் பட்டம். ஸோ இது யாருக்கு கொடுக்க இருக்காங்க அப்படின்னா இராணுவ தலைமை தளபதி, நம்ம இந்தியாவோட இராணுவ தலைமை தளபதியாக இருக்கிற உபேந்திர துவிவேதி இருக்கார் இல்லையா, அவருக்கு தான் வந்து இந்த நேபாளத்தோட இராணுவ ஜெனரல் பட்டம் அப்படிங்கிறத கொடுக்க இருக்கிறாங்க. ஸோ இது வந்து எப்போலேருந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா 1950 இருந்து இந்த ஒரு பட்டம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுருக்குது. ஸோ இந்த டைம் வந்து நம்ம உபேந்திர துவிவேதி அவர்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேபாளத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சியோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய கிரண் அப்படிங்கிறது தான் இந்தியா நேபாளத்துக்கு இடையான கூட்டு இராணுவ பயிற்சி. ஸோ 2024 இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 18வது எடிஷன், இந்த சூர்யா கிரணோட 18வது எடிஷன் அப்படிங்கிறது இந்த வருஷம் நடைபெற இருக்குது. அடுத்தது UEFA நேஷ்னல் லீக் கால்பந்து போட்டி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து 2 கோல் அடிச்சிருப்பார். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 5-1 அப்படிங்கிறதுல வந்து கோல் அடித்து இவங்க டீம் வின் பண்ணியிருக்கும். ஸோ இவர் அடித்த கோல்னால தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? இதில் வந்து போலந்து, இவரோட டீம் வந்து போலந்து, அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஆப்போசிஷன் பார்ட்டியில் விளையாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் விளையாடி இருப்பாங்க. அடுத்தது தேசிய ஆடவர் சாம்பியன்ஷிப் போட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய சாம்பியன் அப்படிங்கிறது. ஸோ இது யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா ஒடிசா தான் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ இது எதில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாக்கி மேட்ச். ஓகேவா? ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் தான் நடந்திருக்கும். இதில் யார் தேசிய சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்கன்னா ஒடிசா தான் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனை வெற்றி. ஸோ இந்த ஹைப்பர்சோனிக் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒலியை விட ரொம்ப வேகமாக இருக்கக்கூடியது தான் வந்து இந்த ஹைப்பர்சோனிக் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து உலக நாடுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒலியை விட வேகமான ஏவுகணையை சோதனை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி பண்ணினதில் ஃபஸ்ட்டு முன்னணியில் இருக்கக்கூடிய நாடுகள் எதுனா ரஷ்யாவும் சைனாவும் தான் இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் இன்னுமே இதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இந்த டைமில் அப்போது இந்த சோதனையை வெற்றிகரமாக முடிச்சிருக்கிறது யாருன்னா நம்ம DRDO தான் முடிச்சிருக்காங்க. அவங்க தான் இந்த ஏவுகணை மேக் பண்ணது. அண்ட் இந்த ஹைப்பர்சோனிக் அப்படிங்கிறது இந்தியாவோட முதல் நீண்ட தொலைவு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தான் இது. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுதுன்னா அணு ஆயுதங்களோடு 1500 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல் பாய்ந்து தாக்கும் வல்லமை கொண்டது தான் இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவோட முதல் நீண்ட தொலைவு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை இது வந்து இப்போ ஒடிசா பாலசோர் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே வச்சு தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
அடுத்தது பிரதமர் மோடிக்கு நைஜீரியாவின் உயரிய விருது. ஸோ நைஜீரியா நாட்டோட 2வது உயரிய விருதோட பெயர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் த நைஜர் அப்படிங்கிற அவார்ட். ஸோ இந்த விருதை வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த விருதை ஃபஸ்ட்டாக ஒரு வெளிநாட்டவர் வாங்கினாங்க அப்படின்னா அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டனை சேர்ந்த ராணி எலிசபெத் அவர்கள் தான் வாங்கியிருப்பாங்க 1969. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வெளிநாட்டவருக்கு இந்த விருது கொடுக்கப்படுதுன்னா அது நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இது வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி இன்டர்நேஷ்னல் லெவலில் வாங்குகிற 17வது உயரிய விருது. ஸோ நிறைய கண்ட்ரீஸுக்கு போய் அங்கே இருக்கிற உயரிய விருதுகள் எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ இது அவருக்கு 17வது விருது. ஓகே, அடுத்தது உலகக்கோப்பை கேரம் போட்டி. ஸோ இது வந்து அமெரிக்காவில் நடந்திருக்கும் 6வது வேர்ல்டு கப் மேட்ச்சு. இதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த காசிமா அப்படிங்கிற ஒரு வீராங்கனை தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் கேட்கலாம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காசிமா வந்து எந்த விளையாட்டோடு தொடர்புடையவங்க அப்படின்னு கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பூர்வி பிரஹார் போர் பயிற்சி. ஸோ இந்த போர் பயிற்சி எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் தான் நடக்குது. ஸோ இந்த பூர்வி பிரஹார் அப்படிங்கிறது என்னென்னா இந்திய இராணுவத்து சார்பில் நடத்தப்படக்கூடியது. பட் முப்படையினரும் ஓகேவா, ஸோ இராணுவமாகட்டும் இல்லை கடல் அவங்க இருக்கட்டும், நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் ஓகேவா. ஸோ இந்த முப்படையினரும் சேர்ந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த பூர்வி பிரஹார் அருணாச்சல் பிரதேஷில் நடக்குது. நவம்பர் 10லேருந்து 18 வரைக்கும் நடக்குது. அடுத்தது நாட்டின் சிறந்த காவல் நிலையம் 2024. ஸோ இந்த வந்து வருஷம் வெளியிடுவாங்க. யாருன்னா மத்திய உள்துறை அமைச்சகத்தால் வெளியிடப்படக்கூடியது. ஸோ இந்த வருஷத்துக்கான சிறந்த காவல் நிலையமாக ஒடிசாவை சேர்ந்த கஞ்சம் மாவட்டத்தில் இருக்க படாப்பூர் காவல் நிலையம் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. ஓகேவா, ஸோ இதுவும் முக்கியமானது. அடுத்தது டாடா ஸ்டீல் இந்தியா செஸ் போட்டி. ஸோ இது வந்து மேற்கு வங்கத்தில் நடந்துச்சு. இதில் கிளிட்ஸ் அண்ட் ரேபிட் அப்படிங்கிற ஒரு 2 பிரிவில் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா நார்வேயை சேர்ந்த மேக்னஸ் கால்சன் அப்படிங்கிறவர் சாம்பியன் பட்டம் வின் பண்ணியிருக்காரு. ஸோ லாஸ்ட் டைம் நடந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து 2 சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது வின் பண்ணியிருப்பார். ஸோ இந்த வருஷமே 2 சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத வின் பண்ணியிருக்காரு. அடுத்தது சிறந்த மெய்நிகர் தொழில்நுட்ப விருது. ஸோ இது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன மூவிக்கு அப்படின்னா லீ மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் 2022 வந்திருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த விருது அவருக்கு கொடுத்துருக்காங்க. இது சென்னை ஐஐடியில் நடந்த ஒரு விழாவில் வச்சு வழங்கப்பட்டிருக்குது. அடுத்தது மிஸ் யூனிவர்ஸ் பிரபஞ்ச அழகி பட்டம். ஸோ இந்த பட்டம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா விக்டோரியா கியார் தில்விக் அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க டென்மார்க்கை சேர்ந்தவங்க. ஸோ இந்த மிஸ் யூனிவர்ஸ் காம்படிஷன் எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா மெக்சிகோவில் நடந்துச்சு. அடுத்தது காசநோய். ஸோ காசநோயை முழுமையாக ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவாகட்டும் நம்ம தமிழ்நாடாகட்டும் எப்போ இலக்கு வச்சுருக்காங்கன்னா 2025 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுக்காக நிறைய திட்டங்களும் கொண்டு வரப்பட்டிருக்கு. தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டமாகட்டும், அந்த நிக்ஷாய் போஷான் மிஷன் திட்டம் ஓகேவா, போஷான் மிஷன் திட்டம். ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உலக காசநோய் அறிக்கை 2024 அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. அதில் வேர்ல்டுலேயே அதிகமான காசநோய் அப்படிங்கிறது எங்கே தான் இருக்குன்னா நம்ம இந்தியாவில் தான் இருக்குது அப்படிங்கிறது அந்த ரிப்போர்ட்டில் வந்து ஒரு ஷாக்கிங்குரிய ஒரு விஷயம்தான். ஓகேவா, ஸோ அது வெளியிட்டிருக்காங்க. அண்ட் அதை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்கான நிறைய திட்டங்கள் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபைன். இந்த காசநோய் அப்படிங்கிறது எதனால் ஏற்படுது அப்படின்னா மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறதுனால தான் ஏற்படுது. ஸோ ரீசெண்டாக நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் கூட கேட்டிருப்பாங்க காசநோய் வந்து எதனால் ஏற்படுது, பாக்டீரியாவா வைரஸா அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது. அடுத்தது இந்தியாவோட மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் நிலையம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஓம்காரேஸ்வர். ஓகே, ஓம்காரேஸ்வர் மத்திய பிரதேஷில். ஸோ இது வந்து டாடா நிறுவனம் இருக்குல்ல அவங்களோடது தான். இதோட எவ்வளவு பவர் வந்து ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னா 126 மெகாவாட் பவர் வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் நிலையம் அப்படின்னா ராமகுண்டம் தெலுங்கானாவில் இருந்தது தான். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அளவில் பெருசாக இருந்தாலுமே பட் அதோட கெப்பாசிட்டி
கெப்பாசிட்டி வந்து 100 மெகாவாட் அப்படிங்கிறது தான் அது வந்து உற்பத்தி பண்ணக்கூடியது. ஸோ இந்த ஓம்காரேஸ்வரில் 126 மெகாவாட் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம தமிழ்நாடு வந்து சோலார் பாலிசி சூரிய மின் கொள்கை அப்படிங்கிறத எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2019 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த பாலிசிஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கு அந்த சேலரிஸ் அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக ஒரு ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கும். அது எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 2021 ஓகே நவம்பர் 20 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவுமே வந்து ரீசனாக நடந்த ஒரு எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி பாலிசிஸ் ஆக்ட்ஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் ஏதாச்சும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா கவர்மெண்ட் வெப்சைட்ஸில் வந்து இதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது சர்வதேச மாணவர் தினம் எப்போன்னா நவம்பர் 17. ஸோ 1939 பார்த்தீங்க அப்படின்னா சில மாணவர்கள் வந்து இந்த கல்வி ரிலேட்டடாக இதுக்கான சில இஷ்யூஸ் எல்லாம் நடந்திருக்கும். ஸோ அதில் வந்து அவங்களுக்காக அவங்கள நினைவு கூற விதத்தில் தான் வந்து இந்த சர்வதேச மாணவர் தினம் அப்படிங்கிறத இது பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இது போக உலக மாணவர் தினம் அப்படிங்கிறது எப்போன்னா அக்டோபர் 15. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் வந்து நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோட பிறந்த தினம். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ சர்வதேசமான ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் டே அப்படிங்கிறது வரும். இது வேர்ல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டே அப்படிங்கிறது வரும். கிட்டத்தட்ட ஒன்று தான், பட் ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. ஓகே, ஸோ இது நவம்பர் 17, இது அக்டோபர் 15னா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோட பிறந்த தினம். ஓகே, ஸோ இதுதான் வந்து 2 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ். இதில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் தான் இருக்குது. ஒரு சின்ன ரீகேப் பார்த்துலாமா? புதிய கற்கால கருவிகள் சென்னானூர் அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, கிருஷ்ணகிரியில் இருக்குது. G20 உச்சி மாநாடு 2023 வந்து நடந்தது. இந்தியா தான் தலைமை தாங்குச்சு. இப்போ 2024 பிரேசிலில் நடக்க இருக்குது. நேபாள இராணுவ ஜெனரல் பட்டம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா உபேந்திர துவிவேதி. UEFA நேஷனல் லீக் கால்பந்து போட்டியில் வின் பண்ணது போலந்து அணி. தேசிய ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் வின் பண்ணியிருக்கிறது ஒடிசா. ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனையை வெற்றிகரம் முடிச்சிருக்கிறது DRDO. ஓகேவா? பிரதமர் மோடிக்கு நைஜீரியாவோட உயரிய விருதான கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் த நைஜர் அப்படிங்கிற விருது வழங்கப்பட்டிருக்குது. உலகக்கோப்பை கேரமில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து காசிமா வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க சென்னையை சேர்ந்தவங்க. பூர்வி பிரவார் போர் பயிற்சி, ஸோ இது வந்து அருணாச்சல பிரதேசத்தில் நடக்குது. ஓகேவா? நாட்டின் சிறந்த காவல் நிலையம் 2024 செலக்ட் ஆகிருக்கிறது படாப்பூர் காவல் நிலையம் ஒடிசாவில் இருக்குது. டாடா ஸ்டீல் இந்தியா செஸ் போட்டி வந்து மேற்கு வங்கத்தில் நடந்துச்சு. இதில் நார்வேயோட மேக்னஸ் கால்சன் வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. சிறந்த மெய்நிகர் தொழில்நுட்ப விருது AR ரஹ்மான் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. மிஸ் யூனிவர்ஸ் பிரபஞ்ச அழகி பட்டம் இந்த தடவை வின் பண்ணியிருக்கிறவங்க டென்மார்க்கை சேர்ந்த விக்டோரியா கியார். காசநோயை முழுமையாக ஒழிக்க இந்தியாவும் தமிழ்நாடு அரசும் வைத்திருக்க இலக்கு அப்படிங்கிறது 2025. இந்தியாவின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் நிலையம் ஓம்காரேஸ்வர் மத்திய பிரதேஷில் இருக்குது. அண்ட் சோலார் பாலிசி ஆஃப் தமிழ்நாடு 2019 மறக்கக்கூடாது. சர்வதேச மாணவர் தினம் நவம்பர் 17, உலக மாணவர் தினம் அக்டோபர் 15. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கேட்ட கொஷின்ஸ்க்கு மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.